உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எல்லாருக்கும் வணக்கம். உட்காருங்க. பிரஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? யார்கிட்ட பேட்டி எடுக்கணும்னு ஒரு விவஸ்தையே இல்லாம போச்சு. மழை வெள்ளத்துல மருதாணி போட போறதெல்லாம் கண்டென்ட் ஆக்கி பேட்டி எடுக்கிற காலம் தானே இது. குடு குடு சார். ஒரு நியூஸ் சிங்கரை வச்சு ஆல்பம் ரிலீஸ் பண்ணி ஹிட் கொடுப்பேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு சொல்லி அடிச்ச மாதிரி ஆல்பத்தை ஹிட் பண்ணிட்டீங்க. இந்த வெற்றி காரணமா என்ன சார் சொல்லுவீங்க? நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அந்த டியூனை கம்போஸ் பண்ண கம்போசர்ல ஆரம்பிச்சு சாப்பாடெல்லாம் கூட மறந்து இந்த ஆல்பம் சொன்ன தேதிக்கு முன்னாடியே கொண்டு வர்றதுக்கு உழைச்ச என்னோட டீம் எல்லாருக்குமே இந்த வெற்றியில பங்கு இருக்கு. குறிப்பா இந்த சாங்கை பாடின அந்த சிங்கர் பல்லவி, அவங்கள நான் பெருசா நம்பினேன். என் நம்பிக்கை ஜெயிச்சிருக்கு. பல்லவியா? பல்லவி உன் பொண்டாட்டிடாது, இது கூட தெரியாம. சூப்பர் சார். நிஜமாவே அந்த வாய்ஸ் தான் மேஜிக் பண்ணிருக்கு. நாங்களும் அதை அக்செப்ட் பண்றோம். அப்புறம் இன்னொரு கேள்வி சார். பொதுவா பிரைவேட் ஆல்பத்துக்கு ஃபெமிலியர் சிங்கர்ஸ் பாடினாலே அது அவ்வளோ ரீச் இருக்காது. ஆனா ஆல்பமும் பிரைவேட்டு, சிங்கரும் புதுசு. அதுக்கு மேல நீங்க ரிலீஸ் பண்ண டைமும் பீக் டைம் இல்ல. இவ்வளோ ரிஸ்க் நீங்க எந்த நம்பிக்கையில சார் எடுத்தீங்க? என்ன சார் சிரிக்கிறீங்க? ஆக்சுவலா நைட்டு 12 மணிக்கு ஆல்பம் ரிலீஸ் பண்ண போறீங்கன்னு ஈவினிங் தான் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்தது. அதை பார்த்துட்டு ஆடியோ ஃபீல்டில் இருக்கவங்களே நீங்க ஃபீல்டுக்கு புதுசு, கத்துக்குட்டி, ஆழம் தெரியாம காலை விட்டுட்டீங்கன்னு என்னென்னமோ விமர்சனம் பண்ணாங்க. ஆனா அடுத்து 4-5 மணி நேரத்திலேயே அந்த விமர்சனத்தெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டீங்க சார். இது எப்படி சார்? நிஜமாவே புரியல. இதுக்கு நான் சிதம்பரம் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரி நான் ஆடியோ ஃபீல்டுக்கு புதுசு தான், பிஸ்னஸ்க்கு இல்லை. ஆனால் மிஸ்டர் சிதம்பரம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அப்போதான் ஃபீல்டில் நம்பர் 1 இருக்கிறவரையே புதுசாக வந்தவன் ப்ரெஸ் மீட் கொடுக்க வச்சுட்டான்னு எல்லாரும் கவனிக்க ஆரம்பித்தாங்க. அந்த சேலஞ்சும் வைரல் ஆச்சு. அந்த நம்பிக்கையில் தான் டைமை பற்றி நாங்கள் யோசிக்காமல் ஆல்பம் ரிலீஸ் பண்ணோம். அப்போது அந்த சவால் வைரல் ஆனது தான் இந்த ஆல்பம் ஹிட் ஆனது காரணம்னு சொல்றீங்களா சார்? அப்படி இல்லை. என்னதான் நல்ல ப்ராடக்ட் நம்ம கொடுத்தாலும் மார்க்கெட்டிங் இல்லாமல் மக்களை ரீச் பண்ண முடியாது. அதுவும் என்ன மாதிரி புதுசாக ஃபீல்டுக்கு வரவங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டம். அப்படி இருக்கும்போது சிதம்பரம் சார் தானாகவே முன் வந்து எங்களுக்காக ஃப்ரீயாகவே இவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காரு. நான் ஆடியோ ஃபீல்டுக்கு தான் புதுசே தவிர ஆல்ரெடி நான் என்னோட பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கேன். தானாக அமைஞ்ச இந்த விளம்பரத்தை ஒரு பிஸ்னஸ் மேனா எப்படி யூஸ் பண்ணணும்னு நினச்சனோ அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். என் பொருள் எடுத்து என்னையே போட்டியா நீ? இருக்கட்டும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.